ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, கிஸ் மட்டும்தான். அதுக்கு மேலே எதுவும் பண்ண கில் பண்ணிடுவேன். அதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேன், கிஸ் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்மட்டையோட பாடி முழுக்க ஒரு மாதிரி ரப் பண்ண பொசிஷன்லேயே கிஸ் பண்ணுவாரா. கிஸ் போக போக அப்படியே ரூடாகி இக்கி மார்க் ஆகுது. இந்த மாதிரி இக்கி மார்க் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேயோட ரியாலிட்டியிலேருந்து ஜிகே டைட்டாக ஹேக் பண்ணப்படி ஜேகேயோட பாடியை சாஃப்டாக ரப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரப் பண்ணால் ஜேகே இன்னும் ஹைப் ஆகி டே வேர் பண்ணியிருக்க டவலையும் ரிமூவ் பண்ணப்படி டேயோட பாடி முழுக்க பிக்கிஸ் பண்ணப்படி அப்படி பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ணால் டேக்கு என்ன மாதிரி பொசிஷனில் ஜேகே கிட்டே இருக்குங்கிற டேட்டிங் ஆகல. ஒரு ஹீட்டான மூமெண்ட்டில் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டில் ரியாலிட்டியிலேருந்து ஜேகே எல்லா பண்ணதுக்கும் அலோவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி அலோவ் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் நம்ம ஜேகே டேக் கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் அப்பா ஹாரின்னு தானே சொன்னார், இப்போ ஜேகேன்னு மட்டும்தான் சொல்கிறாரு. ஜேகே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாட, ரொம்ப பெயினாக இருக்குது ஜேகே, ப்ளீஸ் ஜேகேங்கிற மாரி டேயோட மோட்டு முழுக்க ஜேகேயோட வேர்டு தான், ஜேகேயோட நேம் தான். இந்த மாதிரி ஜேகேன்னு சொல்லி கூப்பிட்ற ஃபீலுக்கு இன்னும் ரொம்ப ஃபீல் ஆகி டே கூட பயங்கரமாக இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இன்டிமேட்டாக ரெண்டு பேருமே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணோம். நம்ம டே ஃபுல் டயர்டில் பெட்டில் ஸ்லீப் பண்ணால் ஜேகே என்ன மாதிரி இல்லை, டேயை விட்டு அப்படியே பெட்டில் இருந்து உட்காந்தபடி ஸ்மோக் பண்ணபடி 3 ஹவர்ஸ்க்கு மேலேயா, சான்ஸே இல்லை. ட்ரிங்க் பண்ணல, ட்ரக் கட்டல, ஐயோ எதுவுமே நான் பண்ணிக்கல. ஆனால் 3 ஹவர்ஸாக ப்ளே பண்ணியிருக்கேன்னா சும்மா சொல்லக்கூடாது, போலீஸ் ஆஃபீஸர் கிக்காக தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி டேயோட நெக்குக்கிட்ட வந்து பிக்கிஸ் பண்ணபடி டே வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம ஜேகே மாஃபியா ஒரு பக்கம் பிளேஸுக்கு கிளம்பிடுவார். ஜேகே போனால் ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் லைட்டாக எழுந்துப்பார். ஜேகே இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸஸை மட்டும் சேஞ்ச் பண்ணபடி நம்ம டேயுமே நேராக அங்கேருந்து கிளம்பிடுவாரா. இப்போது நம்ம ஆரம் சைடு தான் கட்டுட்டு ஆரம் வந்து ஒரு மாதிரி சேடாக இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு மறுபடியும் சேடான லுக்குக்கு சேஞ்ச் ஆகிட்ட, சரி வா மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போகலாம், எனக்கு அந்த ஒர்க்குக்கு போக பிடிக்கல. என்ன ஆச்சு ஆரம், அடம் போக பிடிக்கலங்கிறோம்ல, சரி ப்ளே பண்ணாட வா, ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது, இன்றைக்கி ஒரு டீலர் வராங்க, நம்மகிட்ட அந்த டீலை என் பண்ணணும், வாடா அப்படிங்கிற மாதிரி ஜின் அப்படியே ஆரம்ப அந்த பிளேஸ் கூட்டு போகிறாரு. அதே கிளப்புக்கிட்ட நம்ம டே வந்துருக்காரு, ஆரம்பிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஜின்னும் ஆரம்பம் அந்த டீலர்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆரம் வந்து டென்ஷனாகவே உட்காந்துருக்காரு, டீலர்ஸ்கிட்ட யார்ட்டையுமே எதுவுமே பேசலை, ட்ரிங்க் பண்ணபடியே உட்காந்துருக்காரு. இதை ஜின் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பிளேஸில் ப்ராப்ளம் பண்ணதுக்கிட்டே என்ட்ராகிறாரு. என்ன ஆராம், என்ன டீல்லாம் புதுசாக போட்ட மாட்டிட்டு பார்ட்னராக என்ன ஏதாவது ஒரு டீலில் சேர்த்துக்கலாம்ல அப்படிங்கிற மாரி ஆரம்பம் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டென்ஷன் ஆக்குனா ஜின்னு தான், அவன் ஏற்கனவே டென்ஷனாக இருக்கான்ட்டே, தேவையில்லாமல் அவனை டென்ஷன் ஆக்காடா, அப்படி தான் டென்ஷன் ஆக்குவேன், அவனுக்கு பைத்தியம் பிடிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பக்கிட்ட ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் பண்ணான். ஆரம்பம் வந்துட்டு பேசுகிற டிடிமே கேட்காம மறுபடியும் ட்ரிங்க் பண்ணுறத பட்டுட்டு தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஃபைட் பண்ணுற மூடில் இல்லை பிள்ளைக்கு. சரி ஆராம், நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பார்ட்னர் தேவைப்பட்டா என்ன உன்னோட பார்ட்னர் ஆகிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அங்கேருந்து போனால் ஜின்னுடம் ஃபைட் பண்ண வந்தா இவன் திட்டுவானே, இவ்வளோ தூரத்துக்கு கலாய்ச்சிருக்கான், அவன் டேடெல்லாம் வர தீட்டு இருக்கான், என்ன ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கானுங்கிற மாரி ஜின்னு ஷாக்லேயே ஆரம்ப நோட் பண்ணால் அந்த டீலர்ஸுமே டீல் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எழுந்து போனான். ஜின்னு அப்படியே ஆரம்ப நோட் பண்ணபடி ஆரம்ப கூப்பிட்றாரு. ஆரம்பனா ஜின்னை இக்னோர் பண்ணுறாரு. இந்த மூமெண்ட்டு ஜின் அப்படியே ஆரம்போட ஃபேஸை கப்பனபடி, என்னடா ஆச்சு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன், எதுனால இந்த மாதிரி பண்ணுறேன், ஏன் உனக்கு இந்த மாதிரி கோவம் வருது, எதாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லு, நான் என்ன சொன்னாலும் தான் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ ஆரம் சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் நம்ம லைஃபுக்கு செட் ஆகாது, ஓகே,
நீ இதனால தான் கோவமா இருக்கிறியா? சரி வா, நம்ம 2 பேரும் ஜாலியாக வெளியே போகலாம். நான் வரல வான்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு அப்படியே நேராக பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸ்க்கு போக சொல்லிட்டு ஒரு பைக்கை தாங்க பாடி கார்டு ஒரு பர்சண்ட்டை கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. ஜின்னு கரெக்டாக அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வந்து உட்காரு, நான் வரல நான் வாங்க அப்படிங்கிற மாரி பேக் சைடில் உட்கார வச்சுட்டு நம்ம லாங் ட்ரைவ் போய் ரொம்ப டேஸ் ஆயிடுச்சுல, ரொம்ப லாங்காக ட்ரைவ் போகலாம் ஓகே அப்படிங்கிற மாரி ஹெல்மெட்டை போட்ட வைக்கட்டிலேயே ஜின் அங்கேருந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ண வைக்கட்டில ரொம்ப லாங்காக ரொம்ப தூரமாக ஒரு பிளேஸுக்கு அது ஒரு மழை பகுதிட்டம் அதை ட்ரிப்புக்கு வந்த மாதிரி அந்த பிளேஸுக்கு கூட்டுருக்காரு. கரெக்டாக கொண்டு பைக்கை விட்டுட்டு பார்த்தியா எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துருக்கோம். இந்த பிளேஸில் தான் இனி 1 வீக் இருக்க போகிறோம். எந்த பிளேஸ் சுற்றி பாரு அப்படிங்கிற மாரி ஹெல்மெட்டை கலட்டினா அது ஒரு மலை பகுதியாக இருக்குது. பக்கத்தில் ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்குது. எங்கேயா? ஆமாம், உன் கூட மட்டும் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு உன்னை அங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நம்ம 2 பேர் மட்டும்தான் இந்த பிளேஸில் இருக்க போகிறோம். ஹாப்பினஸில் பாப்பலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி கரெக்டாக அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு என்ட்ரு ஆகுறாரு. நிஜமா இல்லைம்மா ஜீன், நம்ம 2 பேருமே அங்கே இருக்க போகிறோம். என் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுண்டா இந்த பிளேஸுக்கு வந்தியா? ஆமாம், நம்ம ட்ரிப்புக்கு வந்துருக்கோம். ஒர்க் அதிகமாக பண்ணிடுச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். யாருக்குமே நம்ம அங்கே இருக்கிறது தெரியாது. ஓகே பா, பைக்கை கூட நான் மறைச்சி வச்சுட்டேன், பைக் இருக்கட்டும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ட்ரீ ஹவுஸ்க்குள்ள என்றான்னா ஒரு சின்ன ஹவுஸாக இருந்தாலும் செம்மையாக இருக்குது. வெளியே பக்கத்தான் ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்குது, உள்ளே பார்த்தா நார்மல் ஹவுஸ் மாதிரி இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஆரம்பம் ரொம்ப ஹாப்பியாகி சின்ன பேக்கப் பண்ணுறாரு. எனக்கு தெரியும் என் கூட உன்னால் எப்போதும் மாதிரி நார்மலாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு டென்ஷன் ஆகுறேன்ட்டு. இந்த ஹவுஸில் நம்ம வேர்ல்டு மாதிரி, நம்ம வேர்ல்டில் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாரி. சரி இப்போ முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆக போகலாமா, ஃபுட்டை ரெடி பண்ணலாமா? ஃபுட்டை ரெடி பண்ணுவோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகுறோம், ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறோம், ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்குறோம் அப்படிங்கிற மாரி ஆரமோட ஷார்ட்டை இழுத்தபடியே ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டு போகிறாரு. பேபி ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன்டா, நான் ப்ளே பண்ணுவேன், நான் கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. என்ன மாதிரி சொன்னால் 2 பேருமே ரொமான்ஸும் பண்ணுறாங்க, ப்ளேயும் பண்ணுறாங்க, ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகுறாங்க. ஃபுல்லாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணபடி ஃப்ரெஷ்ஷப் பண்ணபடி நேராக பெட்டுக்கிட்ட வராங்க. ரொம்ப டயர்டாக இருக்காராம். நான் அப்படியே ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணும் போல் இருக்குது. ஸ்லீப் பண்ணுவோமா? ஃபுட்டு பேபி பறவை பட்டுக்கலாமே, சரி வா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் அப்படியே ஜின்ன ஆப்ஸில் வச்சபடி டைட்டாக ஹக் பண்ணபடி 2 பேருமே கொஞ்சம் ஹவர் ஸ்லீப் பண்ணுறாங்க. இப்போ நாம் டே சைடை தான் காட்டுட்டு டே அவரோட போலீஸ் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தா சீஸுக்கிட்டேருந்து கால் வருது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த காலை பிக் பண்ணால் ஹயாங், நான் உங்களை மீட் பண்ணணும், இந்த மாதிரி பார்க்கில் இருக்கிறேன், அந்த பிளேஸுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே சீஸு அப்படிங்கிற மாதிரி டேயுமே நேராக சீஸு சொன்ன டே பார்க்குக்கு வராரு. இந்த மாதிரி பார்க்குக்கு வேண்டாம், அடோ டே ஹயாங் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்ட்ராகிற டேயை நோட் பண்ணவும் ஷூவுக்குள்ளே டென்ஷன் ஆகிடும். ஏன்னா டே எப்போ பார்த்தாலும் ஷூவாகிட்டையும் சரி ஆரம்பிக்கிட்டையும் சரி பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காருல. அந்த மூமெண்ட்டுக்கு ஷுகாட்டையே நோட் பண்ணிவிட்டு இவன் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணால் சீஸு வேகமாக போயிட்டே ஹக் பண்ணபடி ஹயாங், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் இந்த பிளேஸுக்கு வந்து என்னை பார்க்கவே வரல அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினா, எங்கள் பாரு லவ்லி சிஸ்டர், எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஜிமினாவே இப்போ என்னால் மீட் பண்ண முடியல, அவங்ககிட்டயே கால் பண்ணிட்டா பேச முடியுது, ஏதோ இம்பார்ட்டன்ட் நீயாட்டா நான் உன்னை தேடி வந்தேன், என்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? என் ஹயாங் ஒரு பர்சன்ட்டாக ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான். அந்த ட்ரூவான லவ்வுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. அவன் லவ்வை மொத்தமாக மறைக்கிறான். ஜிமின் லவ் பண்ணுறானா? ஆமாம், லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஷுகாவை காட்டாமல் ஷுகாவோட நேமையும் சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணுறாரு. அந்த பர்சன்ட்டுமே என் பிரதருக்காக ஃபைட்டப் பண்ணி ஹவுஸ்லேயே ஸ்டே பண்ணிகிட்ருக்காருங்கிற மாதிரி மொத்த ஸ்டோரியும் சொல்லிவிட்டு ஜிமினா ஷுகாவோட ஃபோர்கட்டெல்லாம் கிஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டே சொல்கிறாரு. இவ்வளோ ஃபீலிங், இவ்வளோ எமோஷ்னல் அவருக்குள்ளே இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் அவர்கிட்ட லவ்வை சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் மேரேஜுக்கு ஓகே பண்ண மாட்டேங்கிறாரு? அவரே கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யார் அந்த பர்சன்ட்?
அவங்கள மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், சுகா ப்ரோ அங்கே வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், சுகா அப்படியே எழுந்து வந்தா. சுகாவை பார்த்தோன்னே நம்ம டேக்கி கோவம் எங்கெல்லாமோ போகுது இந்த மாரி போனோம். நம்ம சுகாடா டே முன்னாடி என்ட்ராகி ஹலோ ஹலோ டே அப்படிங்கிற மாரி சொல்லவும், டே கடுப்புலேயே சுகாவை நோட் பண்ணா, இவர் தான் ஜிம்மினை அவள் லவ் பண்ணிகிட்ருக்கவர், என் ஹவுஸில் கூட இருக்காருனம்ல இவர் தான் என் பிரதரும் லவ் பண்ணுறாரு. பட் என்ன ரீசன் தெரியல, இவரை இக்னோர் பண்ணுறாரு. கண்டிப்பாக நீங்கள் அவரோட சோல்மேட், க்ளோஸ் ஃப்ரெண்டு. எங்களை தாண்டி உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்துட்டேன். என்ன ப்ராப்ளத்தில் இவரோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஜிமினாவுக்கு லவ் ஃபீல் இருக்குது, ஆனால் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான்ங்கிற மாரி டேட்ட கேட்கவும், டே வந்து நான் ஜிமினாட்ட கேட்டுட்டு சொல்கிறேங்கிற மாரி அங்கேருந்து கிளம்பு வர அந்த மாதிரி கிளம்புனா, கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி சொன்னால், சுகாடா கண்டிப்பாக அவன் ஹெல்ப் பண்ணவே மாட்டான் அப்படிங்கிற மாரி போகிற டே நோட் பண்ணோம். டேக்கு டவுட்டுக்கு மேலே டவுட் ஆகுது, ஜிமினா சுகாவை லவ் பண்ணுறானா, சுகாவோட காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தானா? நான் கேட்க சொல்லலாம், அந்த காலேஜோட ஓனர் அதர் கண்ட்ரியில் இருக்கான்னு என்கிட்ட சொன்னான். அவன் எதுக்காக நம்மக்கிட்ட அந்த மாதிரி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவுக்கே கால் பண்ணி நான் அவனோட காஃபி ஷாப்புக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். அதே காஃபி ஷாப்புக்கு ஜிமினா வராரு. ஜிமினாவை நோட் பண்ணதோடு ஒர்க்குக்கெலாம் போகலையா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் போகல, அந்த பிளேஸில் எனக்கு ஒர்க்கு சரியாக செட் ஆகலை. ஓ, ஒர்க்கு செட் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி அண்டு சுகாவை பற்றி ஏதாவது ஜிமினாவோட மவுட்டிலேருந்து வாங்கிடலான்ங்கிற மாதிரி என்னெல்லாமா சொல்கிறாரு. அந்த பிளேஸில் உங்கள்கிட்ட யார் ப்ராப்ளம் பண்ணுறா, ஹவுஸில் ஏதாவது ப்ராப்ளமா என்ன, இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நான் ஹவுஸுக்கு வரட்டுமானுங்கிற மாரி என்ன கேட்டாலுமே, இல்லைடே டின்னருக்குலாம் நீ என் ஹவுஸுக்கு வந்துடாட, காலேஜ்லலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாரி டே என்ன கொஸ்டின் கேட்டாலுக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஹவுஸுக்கு டின்னர் சாப்பிட வரலாமான்னு கேட்டால், ஹவுஸில் பேரண்ட்ஸ்லாம் இல்லை, பேரண்ட்ஸ் வெளியே போயிருக்காங்க, பேரண்ட்ஸ் வந்ததோடு நீ என் ஹவுஸுக்கு வா ஓகேயா அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் சீச சொன்னது தான் நம்ம டேக்கிட்டிங் ஆகுது. ஏதோ ஒரு ரீசனுக்கு இந்த மூமெண்ட்டை மொட்டத்தையும் மறைக்கிறாரு. அவருக்குள்ளே சுகா மேலே செம ஃபீலிங்ஸ் இருக்குது, லவ் பண்ணுறாரு, ஆனால் அந்த லவ்வையே மறைக்கிறாரு. அதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும் ஹயாங்குங்கிற மாரி தான் டேக்கிட்ட கேட்டுருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டிருந்தேன். டேக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு, சரி ஜிமின் உங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசணும்னு திங்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாட்டி பேசிகிட்டு இருப்பாங்களா. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஜேக்கப்போ தான் கட்டுது. ஜேகப்பும் ஆலனுமே 2 பேருமே டேட்டுக்கு வந்துருக்காங்க. ஜாலியாக அவங்க டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணபடி இருந்தால் ஆலனோட ஃபேஸ் ரொம்ப சேடாக இருக்கிறத ஜேகப் நோட் பண்ணிவிட்டு, கம்பெனியில் இருந்தால் தான் சேடாக இருக்குன்னு சொல்லிவிட்டு உன்னை வெளியே கூட்டிகிட்டு வந்தா, இங்கேயும் ஏன் இந்த மாதிரி இருக்கிற, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது, ஹயாங் என்னை ரொம்ப இக்னோர் பண்ணுறான், என் ஹயாங் கண்டிப்பாக என்னோட சாரி அக்செப்ட் பண்ணிப்பாம்ல, டென்ஷன் ஆகாத ஆலன், அதெல்லாம் ஹயாங் ஒன்று ரிஜெக்ட் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இந்த மாதிரி பேசுனா, எங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஹவுஸுக்கு தான் நம்ம ஆலன் வந்துட்டுருப்பாரு. ஆப்போசிட்டில் தான் நம்ம டே வந்து ஆலன் போகிறாரு, ரோட்டில் தான் வந்துட்டுருப்பாரு. நிம்மதுக்கு நேராக டேக்கிட்ட வந்துட்டு, ஹயாங் நீங்கள் தான் இருக்கிறியா, நான் உன் கூட சேர்ந்து ஹவுஸுக்கு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். முதல்ல என்னை விட்டு மூவ் ஆன் ஆகிரு, யார்டா நீ முதல்ல, ஹயாங் யார் நீ முதல்ல தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோமாட்டிட்டு நான் ஜேகப் இந்த மூமெண்ட் நோட் பண்ணிவிட்டு, ப்ரோ உனக்கு என்ன ப்ராப்ளம், உனக்கு எதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட டைரெக்டாக பேசு, எதுக்காக ஆலனை பிடிச்சிட்டுறா அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட பேசுனா, உனக்கும் சீட்டு தாண்டா சொல்கிறேன், அவனாக இருக்க போய் சும்மா வார்த்தையால் பேசுகிறேன், நீ தேவையில்லாமல் என்கிட்ட எதாவது பேசி வாங்கி கட்டிட்டு போயிடுற அப்படிங்கிற மாதிரி ஜேகப் பிடிச்சிட்டுனா, ஜேகப் உண்டு ஆலன் அல்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி, ஏன் மேலே தானே உங்களுக்கு கோவம், என்னை அடிக்கிறது தான் அடிச்சுக்கோங்க, ஆலன் கேட்டால் ஃபைட் பண்ணாதீங்க, ஆலன் பாவம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா, ஏன் பிரதர் பாவம் இல்லையானுங்கிறத நீ எனக்கு சொல்லி தரணுமானுங்கிற மாதிரி நம்ம ஜேகப்பை புஷ் பண்ணி அடிக்கையே நம்ம டே போனோம். டேக்கு முன்னாடி ஆலன் வந்துடுவார். ப்ளீஸ் ஹயாங் ஏன் இவ்வளோ கோவப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி டே முன்னாடி என்ட்ராகிறத பார்த்துட்டு நம்ம டே டென்ஷன் ஆகி பைக் எடுத்துகிட்டு நேராக ஒரு பார்க்கில் தான் ஹவுஸுக்கு போகணுன்னு கிளம்புற பார்க்கில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காரு ஆலனு.
டென்ஷன்லேயே அப்படி உட்காந்துருந்தான். ஆலன் பயங்கரமாக அல்றது ஜேகப் நோட் பண்ணபடி ஹக் பண்ணான். டைம் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஜேகப்பையும் ஜேகோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஏன் டேயால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னா ஜேகப்போ ஆலனோ ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. டேக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆலன் ஜேகப்பை லவ் பண்ணுறான்ங்கிறது. ஏன் ஜேகப்புமே உங்கள் பிரதரை நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி டேக்கிட்டையும் பேசிட்டு இருப்பாரு. சரி இந்த அளவுக்கு ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க, நம்ம அதை பிரேக் பண்ணாண்டானுங்கிற மாதிரி டே ஃப்ரீ பண்ணி விட்டுருப்பாரு. ஆனால் ஒன் டே ஜேகப்போட டாடிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். காலேஜ்லேயே ப்ராப்ளம் பண்ணியிருப்பாரு. ஆலன்னா ரொம்ப ஹேட்டான வேர்டில் திட்டின்னு இருப்பார். காலேஜை விட்டு தூக்குற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுறத பார்த்து டேயோட பேரண்ட்ஸும் அந்த பிளேஸ்க்கு என்ட்ரு ஆகி டேயால் மொத்த எஃபர்ட்டுமே ஜேகப்புக்கும் ஆலனுக்கும் போட்டுருப்பாரு. பயங்கரமாக கெஞ்சிருப்பார். என்னோடய பிரதர் உங்கள் பிரதரை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான், அவங்க லவ்வை பிரேக் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசி கெஞ்சுற மூமெண்ட்டும் ஸ்டடியை பிரேக் பண்ணிடாதீங்க, என்னோடய பிரதரோட லைஃபு இதில் தான் இருக்குது, அவன் நல்லா ஸ்டடி ஒர்க்கை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாபுக்கு போகணுன்னு அவன் திங்க் பண்ணுறான், ப்ளீஸ் சார் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் ரொம்ப நர்வஸில் இருந்தா டேடா இந்த பிளேஸில் கொஞ்சம் போல்டாக ஜேகப்போட பேரண்ட்ஸ் 2 பேர்கிட்டையுமே பேசிகிட்டு இருப்பார். சுகாவும் நம்ம ஆரம்பமே அந்த பிளேஸில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் ஜேகப்புக்காண்டி ஒரு சின்ன எஃபர்ட் கூட போட்டுன்னு இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜேகப்போட டேடு அவங்களோட டேடு என்ன மாதிரி கேரக்டர்னு அவங்க 2 பேருக்கு தெரிஞ்ச மூமெண்ட்டில் ரொம்ப சைலண்டாக இருந்தால் ஜேகப்புமே அவங்க டேடுக்கிட்ட எவ்வளவோ கெஞ்சுவார். இந்த மாதிரி கெஞ்சுனா ஜேகப் பேசுகிறதெல்லாம் கேட்காம இருக்க மூமெண்ட்டுக்கும் ஒரு படி கீழே இறங்கி போய் நம்ம ஜேகப்போட டேடு முன்னாடி நீல் டவுன் போட்டபடியே கெஞ்சியே ஆரம்பிச்சிருப்பார். இந்த மாதிரி கெஞ்சுறதை பார்த்துட்டு ரொம்பவே ஹேட் பண்ணுற மாதிரி அட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குற பிளேஸில் நம்ம டேயை ரொம்ப ஹேட்டான வேர்டில் பேசுகிறது மட்டும் இல்லை, ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஓகே, அந்த மூமெண்ட்டை டேயால் இப்போ கூட மறக்க முடியல. அவ்வளோ தூரத்துக்கும் நம்ம டே இன்சல்ட் பண்ணியும் லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம டே ஆலனுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணபடி அவங்க லவ்வுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணபடி பேசிட்டு இருப்பாரு. ஆனால் லாஸ்ட்டு மினிட்ஸில் மேரேஜுக்கு ஓகேங்கிற மாதிரி சொல்லி டே கிட்ட ஓகே சொல்கிற மாதிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேயே ஜேகப்புக்கும் இன்னொரு கேர்ளுக்கும் என்கேஜ்மெண்ட் ஒர்க்லாம் நடந்திருக்கும். இதை கேட்டு ஆலன் ரொம்ப டென்ஷன் ஆகி அவன் சூசைட் அட்டன் பண்ணிட்டு இருப்பான். இதை பற்றி டென்ஷன் ஆகி அவ்வளோ பொறுமையாக இருந்துட்டு நேராக என்கேஜ்மெண்ட் நடக்கிற அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி அந்த மேரேஜ் என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்களா அந்த ஸ்டேஜில் ஏறி அங்கே இருக்கிற ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் அவ்வளோ நோட் பண்ணிவிட்டு ஜேகப்பும் ஆலனும் லவ் பண்ணுறாங்க, 2 பேருமே கப்பல்ஸாக இருக்காங்க, சீக்ரெட்டாக மேரேஜெலாம் பண்ணியிருக்காங்க, என்கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்கிற மாரி டே அப்போது நார்மலாக அப்படின்னா போலீஸ் ஒர்க்குள்ளே என்ட்ராயிருந்திருப்பாரு. இப்படி ஆலன் பண்ண மூமெண்ட்டை பார்த்து டென்ஷன் ஆகி அந்த என்கேஜ்மெண்ட்டையே பிரேக் பண்ணி விட்டுருந்துருப்பாரு நம்ம டென். இதனால நம்ம டே சஸ்பென்ஸ் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழி வாங்கியே தீரணும், நம்மளை அவ்வளோ இன்சல்ட் பண்ணி நம்ம பேரண்ட்ஸை இன்சல்ட் பண்ணி ஆலனை டெத் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்த அந்த ஃபேமிலி என்னோடய எனிமி ஃபேமிலி. ஆலன் இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கிற பொசிஷன் அவனுக்கு தெரிஞ்சிருந்தும் ஸ்டேஜ் ஏறி ரிங் போட வந்துட்டாமல என்கேஜ்மெண்ட் பண்ணனுங்கிற மாதிரி ஜேகப் மேலேயும் கோவம். ஜேகப்பையும் பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ ஒழுங்காக ஸ்டேஜில் அமைதியாக நிற்காட்ட நாங்கள் ஆலனை கில் பண்ணிடுவோங்கிற மாரி இப்படி பயமூட்டி தான் கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் அது டேக்கு தெரியாது. இந்த மூமெண்ட்டில் டே உங்கள் அவ்வளோ வரையும் நான் பள்ளி வாங்க விட மாட்டேன், ரிவெஞ்ச் எடுக்காமல் விடைய மாட்டேங்கிற மாரி அப்போ பண்ண ஸ்டார்டிங் ரிவெஞ்ச் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்ருக்கும். அந்த மூமெண்ட்லாம் திங்க் பண்ணபடி எப்படி இந்த ஆலன் எல்லாத்தையும் மறண்டான்? அவனோட லவ்வில் அதான் பேரண்ட்ஸோட பெயின், பிரதரோட பெயின்லாம் அவனுக்கு தெரியல. சரி ஓகே, அவன் ஹாப்பியாக இருந்தால் அது போட்டுனுங்கிற மாரி டே அப்படியே ஹவுஸுக்கு கிளம்புனா ஆலனுமே எல்லாம் ஏன் தப்புதான், நான் உங்ககிட்ட பேசியிருக்க கூடாதுங்கிற மாரி ஜேகப்டே ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் பைட்டிய மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகப் ஆலனை டைட்டாக ஹக் பண்ணப்படி டீரியெல்லாம் ஃபைட் பண்ணப்படி ஹயாங்க் ஒரு கோவத்தில் இருக்காண்டா. மற்றபடி நம்ம லவ்வுக்கு அவ்வளோ சப்போர்ட் அவ்வளோ எஃபர்ட் போட்ட பர்சன்ட் எப்படி பிரேக் பண்ண திங்க் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நீ தேவையில்லாமல் க்ரை பண்ணாதுங்கிற மாரி ஆலனை டைட்டாக ஹக் பண்ணப்படி ஆலனோட ஃபேஸ் மில்க்கு பிக்கிஸ் பண்ணப்படி இருந்தால் அந்த பிளேஸில் கரெக்டாக நம்ம ஜேகப்போட டேடி என்ட்ராகி வாவ் ஜேகப் வாவ், இப்போ நினைப்புரியுது ஏன்டா இந்த பிளேஸில் நியூவாக கம்பெனி ரன் பண்ணியே தீருவேன்னு அடம்பிடிச்சுன்ட்டு 2 பேரையும் பிரித்து வச்சான்.
மறுபடியும் அவன்கிட்ட வந்துட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜேகப்போட டேட் என்றாகிட்டப்பட்டுட்டு ஜேகப்பும் ஆலனும் ஷாக்கானா நம்ம ஆலன் ரொம்ப பயந்து போய் ஜேகப்புக்கு பேக் சைடில் வந்து என்னென்னா இப்போ அதனால என்ன டேட் அதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்குமே நான் இந்த பிளேஸ்க்கு வந்த ரீசன் ஆலன் மட்டும்தான்ட்டு. இப்போன்னா ஆலனை பார்த்தீங்களா, நல்லா பார்த்துக்கோங்க என்னோட ஆலன் அப்படிங்கிற மாரி பேக் சைடில் நிற்கிற ஆலனை புஷ் பண்ணி ஜேகப்போட டேடு முன்னாடி நிற்க விட்டு பேக் ஆக்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு என்னோட ஆலன். ஏன் ஆலன் இப்போ என்ன அப்படிங்கிற மாரி கேட்கவும் மாட்டை எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணாங்களோ அதேமாரி ஜேகப்போட டேடி இப்போவும் பிளாக்மெயில் பண்ணுறாரு. நீ இந்த மாதிரி நான் சொல்கிறத கேட்கலன்னா உனக்கு என்னோடய ப்ராப்பர்ட்டிஸில் எந்த ஒரு ஷேருமே கிடையாது, அப்புறம் நீ பாட்டுக்கோ ஒர்க்கே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவா அப்படி இப்படிங்கிற மாரி ரொம்ப மிரட்டுறாரு. உங்கள் 2 பேரையுமே நான் ஹாப்பியாக இருக்கவே விட மாட்டேன், ஒழுங்கு மரியாதையாக அவனை விட்டு மூவ் ஆன் ஆகுங்கிற மாரி சொன்னேன். ஜேகப்போ டென்ஷன் ஆகி ஆலனை விட்டுட்டு ஜேகப்போட டேடு முன்னாடி வந்துட்டு என்ன பயமுட்டிட்டு இருக்கீங்களா, நீங்கள் இந்த மாதிரிலாம் பயமுட்டுனா ஐயோ பயந்துருவேன் நினச்சிட்டு இருக்கீங்களா, என்ன உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் பிள்ளாட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி ஜேகப்பட்டிருந்த வாட்சு மொபைலு அவரோட பர்ஸ்லாம் வச்சுட்டுருப்பார்ல வேலைட்டாட்டு எல்லாத்தையுமே தூக்கி அவங்க டேடு முன்னாடியே போடுறாரு. இப்போ என்ன இந்த ஷார்ட்டும் ஃபேண்ட்டு யூனிவர்ஸும் வேணுமா, அட வேணாலும் நான் கலட்டி போட ரெடி தான், பட் என்ன பண்ண எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் இருக்குது, அதனால இந்த ஷார்ட்டுக்கான மணி டே அலான் மணிட்டா அப்படிங்கிற மாரி கொஞ்சம் மணியை வாங்கி அந்த ட்ரெஸ்ஸுக்கான மணியும் கரெக்டாக நம்ம ஜேகப்போட டேடுக்கோட ஹேண்ட்ஸில் வச்சுட்டு எனக்கு நீங்கள் ஒன்றும் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்து என்னை சேஃபாக பாட்டுக்காண்டாம். என் லைஃப்பை எனக்கு பாட்டுக்க தெரியும், என்னைக்காவது ஒன் டே என்னையே ஆலனே நீங்கள் இந்த மாதிரி மீட் பண்ணுவீங்க, என்கிட்ட இதே மாதிரி டாப்பிக்கில் பேசுவீங்கன்னு ரொம்ப நல்லா தெரியும் டேட். அப்போ இருந்த ஜேகப் மாதிரி இப்போ நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உங்கள் பின்னாடி வருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆலன் தான் எனக்கு இப்போ வேணும். அன்னைக்கு நீங்கள் ஆலனை வச்சு பிளாக்மெயில் பண்ண போய் தான் நான் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டேன். என்ன பிளாக்மெயில் பண்ணாலும் சரி ஆலனை விட்டு நான் மூவ் ஆன் ஆக மாட்டேன். ஓகே, அவங்க ஹவுஸ்க்கு கிளம்பலாம். ஆலன் வா அப்படிங்கிற மாதிரி ஆலனோட ஆன்சர் கோல் பண்ண படிப்போனா ஜேகப் நான் உன்னோட டேடே தேவையில்லைன்னு சொல்லிட்டு தானே எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என் லவ்வுக்கு என் ஃபீலிங்ஸுக்கு எந்த ஒரு ரெஸ்பெக்டும் எந்த ஒரு மூமெண்ட்டுக்குமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு உங்ககிட்ட இருந்து ரெஸ்பெக்டே கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன நான் பேசணும்? இத்தனை இயர்ஸாக பைத்தியக்கார மாதிரி நான் அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன் தான் எனக்கு எல்லாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன், உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, பின்ன என்ன டேடு உங்களை நான் ஏன் டேடுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கணும்? அப்படிப்பட்ட டேடி எனக்கு தேவையில்லை. வேணா சுகாவுக்கும் ஆரம்புக்கும் குட் டேடாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், அவங்க லைஃப்லேயும் ப்ளே பண்ணிடாதீங்கிற மாரி சொல்லிட்டு ஜேகப் ஆலனோட ஆன்சர் பிடிச்சி வைக்கிட்டு இல்லையே அவர் அப்பார்ட்மெண்ட் இருக்கும்ல அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட ஆலனை கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன ஏன்டா அங்கே கூட்டிகிட்டு வந்தா? ஒரு எமோஷ்னலாக கூப்பிட்டு வந்துட்டேன், நான் பெயினாக இருக்கோம்ல. ஓ ஆமாம் பெயினாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆலன் ஜேகப்பா ஹக் பண்ணபடி உன் அடுக்கிட்ட அந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு வண்டியே, இனி உனக்கு ஒர்க்கே இருக்காது, அந்த கம்பெனியை வர அவர் எடுத்துப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேயோ கிட்டே பேர வேண்டியதான் அப்படிங்கிற மாரி டேட்டா ஹெல்ப் கேட்ட வேண்டியதான்ங்கிற மாரி ஜேகப் இந்த மாதிரி சொன்னான். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது, ஒரு 2 days இப்போ அப்படியே மூவ் ஆன் ஆகுது. ஆலன்னு எவ்வளவோ நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு, ஆனால் நம்ம ஃபுல்லாக இக்னோர் பண்ணுவார். அந்த மாதிரி இக்னோர் பண்ணோம். இப்போ நம்ம ஜேகே தான் என்ன கிளப்புக்குள்ளே ஒன்றானதோடையே இங்கே இருக்கிற ட்ரக்ஸ்லாம் எடுத்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி எடுக்கணும் போல் இருக்கணுங்கிற மாரி கிளப்புக்குள்ளே போனதோடையே ட்ரிங்க் பண்ணுறாரு, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற நிறைய கேர்ள்ஸ் வந்து ஜேகே கிட்ட ப்ளே பண்ணியிருப்பாங்களா, அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே பக்கத்தில் க்ளோஸாக வந்து எப்போது மாதிரி ப்ளே பண்ணால் அந்த கேர்ள்ஸ் அப்படியே ப்ளே பண்ணுற மூமெண்ட்டுக்கு அந்த கேர்ள்ஸ் அப்படி ஹேண்ட்ஸு அப்படி அந்த கேர்ள்ஸ் ப்ளே பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜேகே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி டக்குன்னு அந்த பர்சன்ஸை விட்டு மூவ் ஆன் ஆகி ஆப்போசிட்டில் இருக்க சோஃபாவில் வந்து உட்காண்டா என்னாச்சு ஜேகே எப்போட்டு நாங்கள் மூவ் ஆன் ஆனாலும் மூவ் ஆன் ஆகாதுங்கிற மாரி எங்ககிட்ட பேசுவேன், இப்போ என்ன மூவ் ஆன் ஆகிற அப்படிங்கிற மாரி கேட்கவும் என்னமோ தெரியல. அவன் அப்படியே அங்கங்கே ஹேண்ட்ஸை வச்சு டச் பண்ணி ரப் பண்ண பிளேஸ்லாம் இன்னொரு பர்சன் டச் பண்ண சொல்ல இரிட்டேட்டிங் ஆகுது. அவன் கூட இருக்கிற மூமெண்ட்டாக ரொம்ப பிடிச்சிருக்குது.
அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி திங்க் பண்ணப்படி எனக்கு இப்போ மைண்டு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தா. மார்க் இந்த மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணிட்டு இருந்தான். ட்ரிங்க் பண்ண போடலே அப்படியே கிளப்பை விட்டு வெளியே வந்தான். அந்த கிளப்புக்கு வெளியே தான் மற்ற ஒரு 2-3 பர்சன்ஸ் கிட்ட நம்ம டே பேசிக்கிட்டு இருப்பாரு. டே பட்ட ஹாப்பினஸ்லேயே நம்ம ஜேகே நேராக டே கிட்ட க்ளோஸாக வந்து நம்மகிட்டே 2-3 ஒரு போலீஸ் ஆஃபீஸர் 2 பர்சன்ஸ் வேறு அதர் பர்சன்ஸ் ஓகே அந்த மூமெண்ட்டில் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். டேயை பேக்கப் பண்ணபடி ஓ பேபி நான் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா உன்னை பற்றின திங்கிங்காக தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாரி டேயோட ஷாட்டுக்குள்ள ஆன்சை விடவும் அங்கே இருக்கிற பர்சன் ஷாக் ஆனோம். டே ஷாக் ஆகி ஜேகேயை போட்டு தள்ளி விட்டோம். மார்க்கு வந்து ஜேகேக்கு இப்போ பிடிக்கிறாரு. ஏன் பாஸ் ஏன் இந்த மாதிரி அவர்கிட்ட ப்ளே பண்ணுறீங்க? ஆப்போசிட்டில் இத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க பார்க்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி திட்டவும் என் பேபி கிட்ட மூவ் ஆன் பண்ணிவிட்டேன். என் பேபி கிட்ட என்ன விட்றா தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி மார்க்கை போட்டு தள்ளி விட்ட வைக்கட்டிலேயே திரும்பவும் டே கிட்ட வர மூமெண்ட்டை பார்த்துட்டு டே அங்கே நின்று அந்த 3 பர்சன்ஸ் அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜேகே பாட்டு அப்படியே முறைக்கிறாரு. ஐயோ இந்த மாதிரி கோவட்டில் மறைக்க சொல்லக்கூட எனக்கு அப்படியே அவனோட லிப்பை பைட் பண்ண போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதையுமே பேசலை. நேராக டே கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட லிப்பில் கிஸ் பண்ண போனால் டே பிடிச்சி தள்ளி விட்றாரு. என்ன ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணி ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே என்கிட்ட வந்து ப்ளே பண்ண வந்துட்டேன். எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி டே அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் டேயோட பைக்குக்கு முன்னாடி கரெக்டாக ஜேகே என்றாகி டேயை பைக்கில் அவர் உட்காந்துருக்கார்ல அவருக்கு முன்னாடி இவர் உட்கார்றாரு. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டே ஷாக்கில் நம்ம ஜேகே நோட் பண்ணால் அதான் நான் அவங்ககிட்ட க்ளோஸாக வரணும்னு ட்ரை பண்ணுறோம்ல என்ன விட்டுட்டு எங்கே போகணுன்னுங்கிற எங்கே வேணாலும் பைக் எடுத்து போ நான் பக்கத்தில் இருக்கிறேங்கிற மாரி டேக்கு முன்னாடி இந்த பொசிஷனில் உட்காந்துட்டு போடுறேன்னு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி லிப் லாக் பண்ணுவார். அந்த மாதிரி லிப் லாக் பண்ணா ஐயோ ட்ரக்கெட்டு போடையில் எந்த பிளேஸில் இருக்கணுங்கிறது கூட தெரியாமல் இப்படி ப்ளே பண்ணுறாரு. பாஸ் ரியாலிட்டிக்கு வாங்க போடையில் ப்ளே பண்ணாதீங்கிற மாரி டேக்கிட்ட இருந்து ஜேகே பிரிச்சோம். டீமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி டே என்ன மாதிரிடா என்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்க தள்ளி போடா அப்படிங்கிற மாரி ஜேகே மூவ் ஆன் பண்ணுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணால் ஜேகே தான் அதெல்லாம் முடியாது வானுங்கிற மாரி டேக்கி டயர்டோ பேபி மாதிரி அடம் முடிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அடம் முடிச்சுட்டு இருந்தேன். மார்க்குடா ப்ளீஸ் சார் இவரை மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸ் வரைக்கும் சேஃபாக கொண்டு வந்து விட்டுருங்களேன். இல்லைன்னா இங்கேருந்து ஒரு இன்ச்சு கூட உங்களையும் நகர விட மாட்டார் அவரும் நகர விட மாட்டார் ப்ளீஸ் அப்படிங்கிற மாரி மார்க்கு கெஞ்சிறத பார்த்துட்டு சரி என்ன பண்ண இங்கே தான் ஜேகே இருக்கான்னு தெரிஞ்சுன்னா அந்த கிளப்பு பக்கமே வந்துருக்க மாட்டேன்னுங்கிற மாரி ஜேகேயோட கார்லேயே வந்து உட்கார்ட்டாரு. ஜேகேயோட பாடி கார்டில் ஒரு பாடி கார்டு தான் டேயோட பைக்கை ட்ரை பண்ணப்படி ஜேகேயோட காரை ஃபாலோ பண்ணப்படி வேண்டாம். ஃப்ரண்ட் சைடு சீட்டில் நம்ம மார்க்கு காரை ட்ரை பண்ணப்படி போனால் பேக் சைடு சீட்டில் தான் நம்ம டேக்கு இருக்கிறாங்க. நம்ம ஜேகே தான் டே மூவ் ஆன் ஆகி உட்காந்துருந்தாலும் டே பக்கத்தில் க்ளோஸாக வந்து டேயோட நெக் அப்படியே ஸ்மெல் பண்ணப்படி கிஸ் பண்ணப்படி பைட் பண்ணப்படி ஜேகேயோட ஹேண்ட்ஸ் டேயோட பாடி முழுக்க ரப் பண்ணப்படி ப்ளே ஆகுது. டே முன்னாடி உன் பாடி கார்டு இருக்கான்டா ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணுற அவன் எங்கெல்லாம் பார்க்க மாட்டான் பேபி நீ அமைதியாரு அப்படிங்கிற மாரி இப்போவும் நம்ம டேயோட நெக்க அப்படி ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தவர் பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ணால் டேக்கும் ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீலிங் ஆகி ஜொங்கு கூட ஹிப்பாக ஹோல்ட் பண்ணப்படி கொஞ்சம் ஹக் பண்ணப்படி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம் நம்ம டேக்கு மேலே ஓவரான பொசிஷனில் டேக்கு அந்த சைடு இந்த சைடும் லெக்க போட்ட பொசிஷனில் டேயை லாக் பண்ண பொசிஷன்லேயே அந்த சீட்டில் உட்காருவார். இந்த மாதிரி உட்காண்டா என்ன ஜேகே என்ன பொசிஷன்லடா ஏன் முன்னாடி உட்காருடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை நோட் பண்ணால் அமைதியாக எனக்கு ரிப்பாக பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி டே கிட்ட இந்த மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணப்படி லிப் லாக் பண்ணுறாரு. ஜேகேயும் சரி டேயும் சரி கீழே விழக்கூடாதுன்னுக்கிட்டுக்காக ஜேகே கிரிப்பாக நம்ம டே பிடிச்சிருந்தா ஐயோ என் பாஸ் பா என்னம்மா ப்ளே பண்ணிகிட்ருக்காரு இந்நேரத்துக்கு அந்த கிளப்பை விட்டே வெளியே வர மாட்டேன்னு என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுவார். இப்போ என்னன்னா மற்ற கேர்ள்ஸு டச் பண்ண அடுத்த செகண்டே டக்குன்னு எழுந்து கிளப்பை விட்டு வந்துட்டார்.
அந்த அளவுக்கு டே மேலே லவ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணபடியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணபடி வேண்டாம் டேமே ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணபடி லிப் லாக் பண்ண மூமெண்ட்டுக்கு ஜேகே கிரிப்பாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே இருக்கிறாரு. ஆவியா அவர் பார்க்குற பிளேஸுக்கு வந்தாச்சு. டேடா எங்கேயும் போக விடாமல் கிரிப்பாக பேக்கப் பண்ணபடி பிடிச்சிருக்கிறாரு. டே எனக்கு ஒர்க் இருக்குடா, என்னை டென்ஷன் ஆக்காதடா, என்னை விட்றா அப்படிங்கிற மாரி ஜேகே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுங்கிற மாரி மார்க்கெட்டை சொன்னோம். முடியாது நான் பேபி இருந்தால் தான் ஸ்லீப் பண்ணுவேனுங்கிற மாரி டேயை ஃபோர்ஸ் ப்ளோ பிரடஸ்டலே தூக்குனபடியே நேரம் அவரோட ரூமுக்கே வந்துட்டார். டேயை பெட்டில் தூக்கி போட்ட வேகிட்ட போட்டுக்கிட்டே ஷேக் ஆகி ஜேகே அன்னைக்கு பண்ண மாதிரி கிஸ் பண்ணுவேன்னு சொல்லி ப்ளே பண்ண இன்னைக்கு உன்னை பிச்சிருவேன்டா, பீஸ் ஆக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டே நம்ம ஜேகே நோட் பண்ணோம். டேக்கு மேலே ஓவரான பொசிஷன்லேயே நம்ம டேயோட நெக்கில் கிஸ் பண்ணபடி ஐ லவ் யூ ஸோ மச் டே அப்படிங்கிற மாதிரி டேயோட செஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவருக்கு மேலே ஓவரானபடி ஜேகே ஃபுல்லாக மட்டையாகி ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகே ஃபுல்லாக ஸ்லீப் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு டே எழுந்துக்கிறாரு. இப்போ எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. சுகா ஜிமினாவோட ஹவுஸில் தான் இருப்பாரா இந்த மாதிரி இருந்தான். என்ன சீசு ஏதோ டே ஹெல்ப் பண்ண போகிறான்ங்கிற மாதிரி சொன்னேன். அதான் ப்ரோ ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்கார்ல, அவர் என்னென்ன பண்ணுறாரோ அதுக்கு ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுங்கள்.